ஜோஷ்வா, சொந்த வீடு இருந்தாதான் எங்க அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசவே முடியும். சொந்த வீடா? ஏதாவது பண்ணுடா. நான் வேணா ஒரு ஹோம் லோன் போட்டு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டா? அபார்ட்மெண்ட் வாங்கினா ஓகே தானே? நீ வாங்கிட்டு சொல்லு, அடுத்த நிமிஷம் நான் எங்க அம்மாட்ட பேசிடுறேன். டேய், ஒரு கார் மட்டும் வாங்கிடுறா. காரா? ஆமா, பொண்ணு பார்க்க வரும்போது நீ கார்ல வந்து இறங்கினா எவ்வளவு கெத்தா இருக்கும். டேய், இப்பதான் எங்க வீடு. அம்மாவையும் அடிச்சிடலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, நான் ஒரு லோன் போடுறேன். லோன் போடுறேன். சூப்பர். பொண்ணு பார்க்க வரும்போது கார்ல வாண்ணே. டேய், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்டா. நமக்கு செட் ஆகாது. பிரேக்கப்பா? எதுக்கு பிரேக்கப்? இல்லடா, எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கடா. நீ சொல்லி தானே லோன் போட்டு வீடு காரெல்லாம் வாங்கி வச்சிருக்க. மாசம் 50,000 இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்ன வேணுமா உங்க அம்மாக்கு? அதான்டா பிரச்சனையே. வீடு கார் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு கடன்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேள்வி கேக்குறாங்கடா. என்னால பதில் சொல்ல முடியலடா. கடன்காரன்? எனக்கும் எங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. பாய். என்ன கடன்காரன் ஆக்குனதே இவதான். இப்ப கடன்காரன்ட்டு வேணான்ட்டு போறா.